அட்மாஸ்பரிக் டிஸ்டர்பன்சஸ் சைக்ளோன் அண்ட் ஆன்டிசைக்ளோன் சூறாவளி மற்றும் எதிர் சூறாவளி. The atmospheric disturbances which involve a closed circulation of air around a low pressure at center and high pressure at periphery, rotating anticlockwise in northern hemisphere and clockwise in southern hemisphere is called cyclones. சூறாவளிகள் என்பவை வளிமண்டலத்தில் ஏற்படும் மூடிய சுற்றில் மையத்தில் குறைந்த அழுத்தமும் வெளிப்பகுதியில் அதிக அழுத்தமும் காணப்படுவதாகவும், இவை வடக்கு அரைக்கோளத்தில் கடிகார எதிர் திசையிலும் தெற்கு அரைக்கோளத்தில் கடிகார திசையிலும் சுழல்கின்றன. இவைகளே சூறாவளியாகும். Cyclones may be classified into two types based on latitude of its origin. அச்சங்களின் தோற்றத்தை பொறுத்து சூறாவளிகள் இரண்டு வகைப்படும். அவை டிராபிக்கல் சைக்ளோன், டெம்பரேட் சைக்ளோன். வெப்பமண்டலம், துணை வெப்பமண்டலம். வெப்பமண்டல சூறாவளி, துணை வெப்பமண்டல சூறாவளி ஆகியனவாகும். எதிர் சூறாவளி ஆன்டிசைக்ளோன்ஸ். Anticyclone is a valve wind system in which high pressure area at the center and surrounded by low pressure at periphery, rotating clockwise in northern hemisphere and anti-clockwise in southern hemisphere. அதாவது எதிர் சூறாவளினா என்னன்னா, மத்தியில் அதிக அழுத்தமும் அப்படியே சூறாவளிக்கு ஆப்போசிட். அங்கே மத்தியில் குறைந்த அழுத்தம், இங்கே மத்தியில் அதிக அழுத்தம், வெளியே வந்து குறைவு அழுத்தம். ஸோ ஹை ப்ரெஷர் வந்து லோ ப்ரெஷருக்கு வந்து காற்று மூவ் ஆகும். வட அரைக்கோளத்தில் இது எதிர்கடிகார சுழற்சியிலும், தென் அரைக்கோளத்தில் வட அரைக்கோளத்தில் வந்து கடிகார சுழற்சியிலும், தென் அரைக்கோளத்தில் எதிர்கடிகார சுழற்சியிலும் காணப்படுது. இதை தான் வந்து நம்ம எதிர் சூறாவளிகள் என்கிறோம். திஸ் இஸ் த லார்ஜஸ்ட் அமாங் த வேல் விண்ட் சிஸ்டம்ஸ். உலகத்தில் ஏற்படக்கூடிய உலக சுழல் காற்று அமைப்பில் இதுதான் வந்து ரொம்ப பெருசு. Normally they are associated with high pressure belts of subtropical and polar region. ஜெனரலாக வந்து இது அழுத்தப்பட்டைகள், மிக அதிக அழுத்தப்பட்டைகள் மிதவெப்ப மண்டலம் மற்றும் துருவ மண்டலங்களில் வந்து காணப்படுது. Anticyclones are classified as warm core and cold core based on the temperature, which are resulted in aridity and cold waves respectively. அதோட வெப்பநிலையை பொறுத்து அதை ரெண்டு வகைப்படுத்தணும். எதிர் சூறாவளிகளை வெப்ப மையம் மற்றும் குளிர் மையம் அப்படின்னு ரெண்டு பிரிவாக வந்து பிரிக்கிறோம். இதுதான் சைக்ளோனுக்கும் ஆன்டி சைக்ளோனுக்குள்ள டிஃப்ரென்ஸ்.